இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுங்க, நீங்களே வீட்டில் சுவையாக சூப்பராக சாம்பார் வந்து ரெடி பண்ணலாம். எத்தனை பேருக்குனாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ பருப்புக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் 1 கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கட்டும். வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க. இதுதானங்க மெயினான மெத்தடு. கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் 1.5 கிலோ பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கி விடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ருசி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க. வீட்டில் நீங்களே சூப்பராக சுவையாக ஒரு 50 பேருக்கு சாம்பார் வச்சிடலாம். ஓகேவா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா அதே 1 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணிப்போங்க. நல்லா தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா மணமாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட விருப்பம் தாங்க. காய்கறி என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போடுறதா இருந்தால் மட்டும் கடைசியாக போடுங்க, முன்னாடியே போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நல்லா காய்கறியெல்லாம் நல்லா பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களோட இஷ்டம் தான். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வதக்கும் போது தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை வந்து சேர்த்துப்போங்க. நல்லா காய் வேகிற அளவுக்கு. இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சு கரைச்சி வச்சது அதுவும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா பாத்திரம்லாம் அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலரிட்டு தண்ணியும் புளியும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிப்போம். ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வரும் பொழுது நம்ம வந்து பருப்பும் பெருங்காயம் தூளும் போட்டு வேக வச்சுருக்குறோங்க. நல்லா கரெக்டாக 1.5 கிலோ அளவுக்கு. இதை பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. சாம்பார் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக சாம்பார் ரெடி. இந்த மாதிரி ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.